அமைப்ப சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா வந்து கடகராசிக்கு 2026 எப்படி இருக்கும்? என்ன பண்ணலாம்? கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இருக்கிற இடத்த விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்கிறது, வெளிநாடுல போய் வேலை பார்க்கிறது, அல்லது பக்கத்துல உள்ள தெரு வழியா வேற ஊட்டு தெரு மாறி போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புல வரும். இடம் விட்டு இடம் மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நன்றாக இருக்கும். அப்படி வெளியூர்ல தாங்க நான் இருக்கேன் அப்படின்னாலும், இந்த பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் வேலை பார்க்குற அத்தனை பேருமே மிகப்பெரிய ஒரு லாபத்தையும், மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் கடகராசி என்பவர்களை யாரெல்லாம் ஏற்றுமதி, இறக்குமதி பிசினஸ் பண்றாங்களோ, எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்றாங்களோ, அவங்க நல்ல லாபம் இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. தனியார் துறையில வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி, அதன் மூலமாக ஒரு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளா காத்திருக்கோம். குழந்தை கிடைச்சா சந்தோஷங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, உறுதியாக கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக கிடைக்கப்போகுது. கடன் சுமை குறைய போது, போட்டிகள், பொறாமைகள் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த 2026 ஜனவரி முதல் இவர்கள் இயக்கப் போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும், சந்தோஷமும் கிடைக்கப் போகுது. ஆண்களுக்கு தன்னுடைய தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் வளர்த்து தன்னுடைய குடும்ப உறவுகளுடன் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. கண்டிப்பா சார். இவங்களுக்கு என்னென்ன நல்ல பலன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவங்க எதுலலாம் கவனமா இருக்கணும்? என்ன மாரி வழிபாடு செய்யலாம்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்க தன்னுடைய பிரச்சனையை விட மற்றவர்கள் பிரச்சனைக்கு அதிகமா கவனம் செலுத்திக்கிருக்காங்க. ஸோ இத இவங்க அவாய்ட் பண்ணணும். இவங்களுக்காக இனிமே வாழ கத்துக்கணும். இந்த 2026 இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய மகிழ்ச்சி என்ற செயல்பாடுக்கு மட்டுமே இவங்க செயல்படுத்தினா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுபோல குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் வெளிப்படையா யார்ட்டயும் பேசாம இவங்க கரெக்டான முறையில இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விட்டுக் கொடுப்பது தவறல்ல. விட்டுக் கொடுத்துக்கிட்டே இருப்பது மிகப்பெரிய தவறு. அதனால ரொம்பயும் விட்டுக் கொடுத்து ஏமாற வேண்டாம். உங்களுக்கான விஷயத்த கேட்டு வாங்குங்க. கவலையப்படாதீங்க. பொறுமையா நீங்க நிதானமா பேசுங்க. வெளிப்படையா பேசுங்க. வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு என்பத நான் உறுதியா சொல்ல முடியும். விட்டுக் குடுத்துக்கிட்டே இருந்தா நெறைய பிரச்சனைகள சந்திக்கணும். அப்புறம் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கான தொகை, உங்களுக்கான ஒரு வீடு, உங்களுக்கான ஒரு இயக்கம் என்பதை நீங்க தேடி தான் பார்க்க வேண்டியிருக்கும். அதனால இதில நீங்க கவனமா இருக்கணும். அதேபோல இந்த 2026ல நம்முடைய கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது மூலமாக அத்தனை விதமான ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு உறுதியா கிடைக்கும் என்பது நிதர்சனமா சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சார். அடுத்ததா வந்து நம்ம சிம்ம ராசி இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம்?